எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த பள்ளி அதன் மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச கால கட்டணத்தை பெறுகிறது? சரிங்களா? அதாவது டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 270, 150, 450, 210, 280 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? குறைந்தபட்ச காலகட்டணம். சரிங்களா? காலகட்டணம் அப்படின்றது இங்கே இருக்குது. டேர்ம் ஃபீ எதில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 450, 45 எடுத்துன்னா இது 10% வரும். ரைட்டுங்களா? இப்போ 210 அப்படின்னா 21 தான் 10%. அப்போ 10% விட அதிகமாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே 280 28 தான் 10%. அப்போ இதுவும் 10% விட அதிகமாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ 150, 270 இதில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? எது கம்மின்னு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 3 27, 8 3 24. அப்போ 80ல் 9 அப்படின்னா 8 பாயிண்ட் சம்திங் வரும். சரிங்களா? 8.45 கிட்ட வரும். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடலாம். இது 5 3 15, 4 3 12. சரிங்களா? 1 5 5, 2 5 10. அப்போ 4 2 8 அப்படின்னு வருது. சரிங்களா? இது 8 விட அதிகமாக போகுது அப்படின்னாலும் நமக்கு ஏ வராது. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஏன்னா இது 8% அப்படின்றப்ப நமக்கு பி தான் கரெக்டாக இருக்கும்.